ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அது ரொம்ப வருத்தமாக நைட் ஃபுல்லாக அழுதுட்டு, நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல், இப்போ காலையில் உங்ககிட்ட கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 வாய்ஸ் வீடியோ நான் போடுறேன். கடந்த 5 நாட்களாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு வீடியோ. ராஜஸ்தானில் ஒரு பொண்ணு 13 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை டியூஷனுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு ஆட்டோவில் போயிருக்காங்க. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போய் அந்த பொண்ணை போய் விற்றுட்டான். அந்த ஹோட்டல்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரே ஹோட்டலில் வைக்காமல் டெய்லியும் ஒரு ஹோட்டல் மாற்றிருக்கான். பிள்ளைய 4-5 நாளாக வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி அதனுடைய சுயநினைவே இல்லாமல் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்போ அந்த பொண்ணு அலறுது, துடிக்குது, அப்படி துடிக்குது ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாட்ட. அந்த தாயோட பெத்த வயிறு என்ன பாடுபட்டிருக்கும், என்ன துடிச்சிருக்கும். 13 வயசு பொண்ணுங்க, சின்ன பொண்ணு அது. இவனுங்கள என்ன பண்ணுறது? இப்படிப்பட்டவனுங்கள என்ன பண்ணலாம்? இது ராஜஸ்தானில் மட்டும் நடக்கலைங்க, அமெரிக்காவில் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னன்னா, சரியான தண்டனை தான் இல்லைங்க. நம்ம ஏதாவது ஒன்று பற்றி உங்கள் அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு அதை பற்றி பேசினா கூட அதுக்கு 4 பேர் வருவானுங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு வருவானுங்க. அவன் அவன் அம்மா உறுப்புலேருந்து பிறந்தாமனுங்க, அந்த உறுப்பவே தப்பாக சொல்லி கமெண்ட் பண்ணுவானுங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. அந்த பொண்ணு கதற வீடியோ போய் பாருங்கள். நான் 5 days அது போயிட்டுருக்கேன். ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் நேற்று தான் நான் அதை பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ விஷயங்களுக்கு வீடியோ போடுறோம், ஆடுறோம், பாடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோக்களுக்கு நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? நம்மளை மாதிரி இருக்கிறவங்க பிள்ளைங்க இது இன்ஸ்டாகிராமில் வராங்க, எவ்வளோ நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் இதை பற்றி கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக இதெல்லாம் பேசி தான் ஆகணும். ஏன்னா நானுமே ஒரு பொன் குழந்தை வச்சுருக்கேன், ஒரு பொம்பளை பிள்ளை நானும் வச்சுருக்கேன். சரிங்களா? எனக்கு பயமாக இருக்குது, அதை வெளியே விட பயமாக இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பசங்களை பெற்று போட்டாளுங்க பார்த்தீங்களா, பொம்பளைங்க, அவளுங்களை செருப்பை கழட்டி அடிக்கணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவளுங்க வளர்ப்பு நல்லா சரியாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க நல்லா தானே வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கே நமக்கு கரெக்டாக நம்ம பேஸ்மெண்ட் இருக்கோ அங்கேருந்து தான் வரும். பெற்ற தாய் தகப்பன இடத்துலேருந்து தான் ஒரு பொண்ணோட குணநலன்கள் எல்லாமே வெளியில் வரும், ஒரு ஆணோட குணநலன்கள் எல்லாமே வெளியே வரும். சின்ன வயசுலேருந்து சொல்லி வளங்க. உங்கள் பசங்களுக்கு ஒரு பொண்ணை இப்படித்தான் பார்க்கணும், அதுக்கிட்ட இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வளங்க. இதுக்கப்புறம் வர சமுதாயம்னாச்சும் நல்லபடியாக வரட்டும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், உண்மையிலே நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த கற்பழிக்கிறானுங்க பாருங்களேன், இவனுங்களெல்லாம் சும்மா விடாதீங்க. ஒன்று அவனுங்களோட ஆண் உறுப்பை கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருங்க. இல்லைன்னா அந்த பொண்ணோட கையிலேயே அவனுங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், வெளிநாட்டில் ஒரு இதில் 7 பேரை ஒரு பொண்ணு அந்த கற்பழிச்சு அதே பொண்ணு சாவடிக்குது. எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம். 3 வயசு குழந்தை பார்க்குறோம், 5 வயசு குழந்தை பார்க்குறோம். அத்தனை பேரும் இவனுங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களானே தெரியல. மிருகங்கள் கூட ஒரு உணர்ச்சி இருக்கும், அது அழுதானே ஒரு பாவப்பட்டு கூட விட்டுட்டு போன மிருகங்களாக இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கேன் புஸ்தகத்தில். ஆனால் இவனுங்களை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு உண்மையிலே தெரியல. நான் ஒரு ஆள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பெண்கள் நினச்சா கன்ஃபார்மாக பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்கள் குழந்தைய பெற்று நம்ம வயிற்றுலேருந்து பெற்று வெளியே போடுற பாருங்களேன், அந்த போடுற நிமிஷத்துலேருந்து அந்த பசங்களுக்கு ஒவ்வொரு பசங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்கணும். பெண்களை நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பழகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வளர்க்கணும். அது யாருனாலும் இந்த நாட்டை திருத்த முடியாது, இந்த உலகத்தை திருத்த முடியாது, இந்த ஊரை திருத்த முடியாது. ஆனால் ஊருக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தோம்னா நம்ம திருத்தலாம், ஓரளவுக்கு திருத்தலாம், நம்ம பெண்கள் திருத்தலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும்
அங்கங்கே பாலியல் பலாத்காரம் நடக்குது, அரசாங்கம் சரியில்லை, சட்டம் சரியில்லை, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு இல்லை, அது ஒரு வகையில் ஒரு நியாயமான விஷயமும் கூட தான். ஏன்னா பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தணும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம பெத்த பிள்ளைங்களை வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது எங்கே போகுது, எங்கே வருது, அது கரெக்டான இடத்துல பழகுதா, தனியாக விடுறது, ரொம்ப லாங்கில் போய் தனியாக விடுறது, நைட் டைமில் வந்து வர்றது, காந்தி சொன்ன நாடெல்லாம் கிடையாது. உண்மையிலேயும் நைட்டு 12 மணிக்கு எந்த ஒரு பொண்ணு வராலோ அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடைக்கல, உண்மையிலே கிடையாது. கூட அத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, வெளியில் கூட்டத்தோடு போயிட்டு வந்தாலும் சரி, கூட்டிகிட்டு போய் கடத்திட்டு போய் அவனுங்க பாட்டு கற்பழிச்சுட்டு தான் இருக்கானுங்க. இன்னமும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியான தண்டனை வேணும். ஒன்று வந்துட்டு அவனுங்களை வந்து கண்டந்துண்டமாக அந்த ஆண் உறுப்பவே வெட்டி போடணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணோட கைனாலே இவங்களெல்லாம் சாவடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கம் வந்து கொண்டு வரணும். சரிங்களா? மெயின் அரசாங்கத்தை சொல்கிறேன். இல்லைனா இது வருவானுங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வந்து அசிங்கசியமாக கமெண்ட் பண்ணுவானுங்க. நல்ல வீடியோ போட்டால் கூட கமெண்ட் பண்ணுவானுங்க. நல்ல ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு வந்து 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஓகேங்களா? இங்கே மட்டும் கிடையாது. இந்த பாலியல் பலாத்காரம், இந்த பாலியல் சீண்டல்கள் இங்கே மட்டும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு வேலை செய்கிற இடத்துலையும், ஒவ்வொரு பொண்ணும் தனியாக இருந்து வேலை பார்க்குறவங்க, சிங்கிள் மதராக இருந்து வேலை பார்க்குறவங்க, எல்லா பேத்துக்கிட்டையும் இது இருக்குது. இதிலெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டரை வந்து அவங்க இல்லாதப்ப வந்து அவங்கள பின்னாடி பேசுறது, குத்தி பேசுறது, அவள் சரியில்லை, அவள் அப்படி, அவள் இப்படி, அவள் நல்லவ கிடையாது, அவகிட்ட பேசாதீங்க, உங்கள் பிள்ளைங்களை பேச விடாதீங்க, பொண்ணுங்களை பேச விடாதீங்க, இங்கேருந்து மெனக்கெட்டுன்னு கால் பண்ணியெல்லாம் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்களா? ஏய் இப்படி தான்டா, அவளுக்கு புருஷன் இல்லைடா, அவள் இப்படி தான்டா இருப்பா, அவள் சரியில்லைடா. ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? தரங்கெட்டவனுங்க, தன்னுடைய அம்மாவோட வளர்ப்பு சரியில்லாதவனுங்க தான் இப்படியெல்லாம் பேசுவானுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பார்க்குறது எல்லாமே அவனுங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்துட்டு பேசணும். நம்ம வந்து பேசணும். வெளியில் பேசினா தான் வெளியில் வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறன்னு சொல்லி கொடுக்கணும். முன்ன பின்னா தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் வரோன்னா அங்கே யாரையுமே நம்பக்கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை கூட நம்பக்கூடாது இந்த காலத்தில் வந்துட்டு. நீங்கள் சொல்லி வளங்க உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட. இன்னும் வர ஜென்ரேஷன் ஆச்சும் நல்லபடியாக பெண்களை ஒரு மதிப்பு மரியாதையோட அவங்க பார்க்கணும். ஒரு சில நாய்ங்க தான் அப்படி இருக்குது, எல்லாரும் அப்படி கிடையாது. நான் பார்த்த நிறைய நல்லவங்களாக இருக்காங்க. பெண்களை வந்து அவ்வளோ நல்லா நேசித்து பார்க்குறவங்களாம் இருக்காங்க, தெய்வமாக பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்களோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறவங்க இருக்காங்க, சகோதர சகோதரி மாதிரி பார்க்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நாய்ங்களை போய் எங்கே போய் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த இதுக்கும் கூட வருவானுங்க, கமெண்ட் பண்ணுவானுங்க. எப்படி கமெண்ட் பண்ணுவானுங்கன்னா அப்படி அசிங்கசியமாக கமெண்ட் வரும், கொச்சையாக கமெண்ட் வரும். சாதாரண நல்லா பேசினாவே கமெண்ட் பண்ணுறானுங்க, அப்படி தான் கமெண்ட் பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும் தெரியல. அதில் வந்து பார்த்தா அதில் மூஞ்சியே இருக்காது, அவனுக்கு மூஞ்சி இருக்காது, அதில் வந்துட்டு ஒரு இது இருக்காது அதில். ஆனால் அசிங்கமாக போட்டிருப்பாங்க கமெண்ட். உள்ளே போய் எவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் மெசேஜுக்கு போய் அவனை கால் பண்ணி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டு நானே கேட்பேன். நான் அவனை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இதில் பொண்டாட்டி பிள்ளைங்க போட்டால் எல்லாமே வரும். உங்களுக்கு என்னடா கிடைக்குது? இதில் எதுவுமே கிடையாது. ஒரு இந்த ஹேர் கூட கிடையாது. தயவுசெய்து நம்ம பெண்கள் தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம சொல்லி வளர்க்கணும். இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம தைரியமாக முன்னாடி நின்று எவ்வளவோ விஷயங்களில் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து முன்னேறி வராங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் சரி, ஒரு ஆணுக்கு வந்து நல்ல ஒரு நல்வழிப்படுத்துறது அப்படின்னா ஒரு பெண்கள்னால்தான் அது முடியும். ஏன்னா தான் பெத்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி தரணும், அடுத்தவங்க வந்து சொல்லியெல்லாம் தரமாட்டாங்க. பூரா வந்து நம்மளை வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கவும் முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து தயவுசெய்து இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உட்காந்து, நான் எப்பயுமே என்னோடய பொண்ணுக்கு நான் உட்கார வச்சு சொல்லிடுவேன். நான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் போகுது வருது, பத்திரமா இருந்துக்கோ, ஏதாவது ஒன்றா டக்குன்னு எனக்கு கால் பண்ணு, அப்படி இல்லையா நம்ம தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணு, ஏதாவதும்
உன்னை தற்காத்து கொள்றதுக்கு என்ன வழியோ அதை நீ பாரு. ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, பிள்ளைங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, பிள்ளைங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. ஒரு அம்மா அப்பா மாதிரி இருந்து பண்ணாமல் அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப போட்டு அதுங்களை போட்டு இறுக்கி புழிஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து ரொம்ப தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. பண்ணுற விஷயத்துக்கு பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. அந்த 13 வயசு பொண்ணோட கதறல் என்ன காதல் விழுது, காதல் அப்படியே விழுந்துட்டே இருக்குது, அழுகுது. அதுக்கு வலி தாங்க முடியல, அவ்வளோ காயம், அதனோட உடம்புல வந்து அவ்வளோ காயம். இவனுங்களெல்லாம் விடக்கூடாதுங்க, விடவே கூடாது. இவனுங்களெல்லாம் அறுத்து அப்படியே நரன்னு அறுக்கணும். இவங்கள பாவ முடியெல்லாம் பார்க்கவே கூடாது நாய்ங்களுக்கெல்லாம். தயவு செய்து எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்ப்போம், அடுத்தவங்களை நம்ம வந்து நம்ப வேணாம். நன்றி, வணக்கம்.